வணக்கம் மக்களே. பாசிச பாஜக தமிழ்நாட்டை துண்டாட நினைச்சு தினமும் கடந்த 15 வருஷமாவே தினமும் அவங்களால என்ன முடியுமோ அனைத்து சைக்கிள் செஞ்சுட்டு வருது. ஆனா தமிழ்நாட்டில் கால் விட முடியல, டைரக்டா கால் விட முடியல. அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி தவறு செஞ்சு அவங்களுக்கு தேவையான திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்திட்டாங்க தமிழ்நாட்டில். ஆனா அதுக்கப்புறம் திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. திமுக தொடர்ந்து மக்களுக்கு சமூக நீதி பாதையில் வளர்ச்சியை நோக்கிய பாதுகாப்பான ஒரு திட்டங்களாக சட்டங்களாக வகுத்து தமிழ்நாட்டை பாதுகாத்து வந்துச்சு. இதுக்கு நடுவில் தான் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யாருன்னா அடிமை தற்குறி தாவேக்கா நடிகர் விஜய். அவர் வச்சு தமிழ்நாட்டில் எப்படியாச்சு திமுகவை அகற்றிடலாம், அதுக்கப்புறமா அவரை நம்ம அடிமையா பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற எண்ணத்துல கூட அதை பண்ணிடலாம். ஆனா அவருக்கு தெரியாது தமிழ்நாட்டு மக்கள் விஜயில ஓடி போனோம். அவங்களுக்கு இந்த சினிமா பிம்பம் இதெல்லாம் கூட்டம் கூடும், கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா ஓட்டு கொள்கை பேசுற நமக்கு யார் நம்ம வாழ வச்சது, யார் நம்ம வாழ வைக்க முடியும், யாரால் நம்ம வாழ்ந்தோம், இது எல்லாமே யோசிச்சு நம்ம போடுவாங்க. அது தமிழ்நாட்டு மக்களை பற்றி தெரியாத பாசிச பாஜக விரைவில் 2026 தேர்தலுக்கு பிறகு அந்த முடிவு வரும்ல, யார் ஜெயிச்சாங்க அப்போ தெரியும். அதுக்கப்புறம் இது போல திட்டங்களை மறுபடியும் கையில் எடுக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் விஜய் தற்குறி, ஏன் விஜய் பாசிச பாஜக நடிகை அப்படின்னு நான் ஒரு சில கேள்விகள் மட்டும் கேட்கிறேன். அதுக்கு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெச்சல்வாதியாக இருந்தாலும் சரி, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அஜித்குமார் லாக்அப் மரணம் அது உண்மையிலே அது யாரா இருந்தாலுமே அதுக்கு போராடணும், அது தப்பு இல்லை. எதிர்கட்சிகள் கண்டிப்பா போராடணும். ஆனா அதே போல வேற்றுப்பாதை பெண்ணை காதலிக்கணும்னு சொல்லி இந்த காலத்திலையும் கவின் என்றவரை ஆணவ படுகொலை பண்ணியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய கண்டிக்கத்தக்க விஷயம். இப்ப அஜித்குமார் லாக்அப் டெத்துக்கு நீங்க போராட்டீங்க, அதுக்கு ஒரு மேடை போட்டு திமுகவை எவ்வளவு விமர்சனம் பண்ணுங்க. ஆனா அதுலயுமே திமுக அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்லயும் போன்லயே டைரக்டா முதலமைச்சரே பேசி மன்னிப்பு கேட்டாங்க. மன்னிப்பு கேட்டதோட கூட அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க, இது போல நடந்திருக்க கூடாது, தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அதையும் நீங்க கலாய்ச்சிங்க. சாரிமா, உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஒண்ணுதான் சிஎம் சார், சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிங்க. அதுக்கப்புறம் இந்த கவின் விஷயத்துல உங்களோட நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா, எங்க இருந்து நம்மளுக்கு அந்த சாதி ஓட்டு கிடைக்காம போதும், இந்த சாதி ஓட்டு கிடைக்கும் சொல்லிட்டு அதுல இன்னும் கூட மௌனம் தான் காக்குறீங்க. இதுலயே உங்க நிலைப்பாடு தெரிஞ்சு நீங்க ஒரு பாசிச பாஜகவின் அறிவிங்க. அதுக்கப்புறமா இந்த கரூர் விஷயத்த எடுத்துக்கணும். கரூர் விஷயத்துல தப்பு முழுக்க 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 உங்க மேலதான். அது உங்களுக்கே தெரியும், உங்க மனசாட்சிக்கு தெரியும். அப்படி இருந்துமே சிஎம் நைட்டு 11 மணிக்கெல்லாம் அங்க ரீச் ஆகிட்டு டைரக்டா போயிட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அத்தனை உதவி செஞ்சு அவங்க சைட்ல இருந்து நிவாரணத்தை அறிவிச்சு அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை சலுகையும் அந்த மக்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அமைச்சர்கள், திமுக சார்ந்த அமைச்சர்கள் எல்லாரும் அந்த களத்துல மக்களுக்காக இருந்தாங்க. ஆனா உங்களால உங்களால இறந்து போனா அந்த குடும்பத்தை சேர்ந்த 41 பேரையும் நீங்க எப்போ பாத்தீங்க? அதுவும் நீங்க போய் பாத்தீங்கன்னா இல்ல, அதை பத்தி எப்ப பேசுனீங்க? 4 நாள் கழிச்சு ஒரு வீடியோ. அந்த 4 நாளுக்கு முன்னாடி, அதாவது சம்பவம் நடந்ததுக்கு மறுநாள், அதாவது தலைவர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவரு பேசுறாரு, யாரும் எந்த கூட்டமா இருக்கட்டும், எந்த தலைவரா இருக்கட்டும், யாருமே அவங்க கட்சியை சார்ந்தவங்க அவங்க விரும்ப மாட்டாங்க, இதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல ஈஸியா கன்வென்ட் பண்ணிருக்கலாம் அந்த கொலை வழக்க. நீங்க உங்க முழு காரணமும் நீங்க தான். எப்படின்னா 9:45க்கு நாமக்கல்ல மீட்டிங். ஆனா நீங்க வீட்டுல இருந்து கிளம்புறது ஃபுல் போதில நைட்டு படுத்து தூங்கிருக்கீங்க போல. காலையில 9:45 தான் சென்னை ஏர்போர்ட்ல இருக்கீங்க.
உங்களுக்கு தனி விமானம் எல்லாமே எவ்வளவு ஈஸியா டைமுக்கு ஏற்ற மாதிரி உங்க டைமுக்கு உங்க கன்வீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிடைக்குது. இதெல்லாம் காரணம் பாஜக தான், அவங்க ஹெல்ப் பண்றாங்க. இது ஒரு தனி டாபிக். அப்படி 9:45க்கு ரீச் ஆயிட்டு 9:45 தான் நீங்க சென்னையிலே இருக்கீங்க. மீட்டிங் 9:45 நாமக்கல்ல. அதுலயே உங்களை மெத்தனை போக தெரியுது. மக்கள் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு எப்படி சொல்றது, ஒரு கேரே இல்லை. அவன் தான் வந்து காப்பி போறான், டிக்கெட் 2000 கொடுத்து டிக்கெட் எடுப்பான், ரூபாய் டிக்கெட்டு வந்து வேடிக்கை பார்த்துட்டு போக போறான், கத்த போறான், ஸ்டேடியம் போறான், பால் விட்ட போறான், நம்மள ஏதாவது என்ன வேணுமோ செய்ய போறான், நம்ம மாட்டி ஏசி ரூம்ல மட்டும் தூக்க போறோம், அவனுக்கு தான் நம்ம போனோம் கரெக்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமா மக்கள் நினைக்கிறீங்க. மக்கள் உங்களை பார்க்க தான் வராங்க, உங்களை ஓட்டு போடணும் அந்த எண்ணமெல்லாம் சுத்தமா இல்லை. நீங்க ஒரு நடிகர், உங்களை பார்க்கறதுக்காக வராங்க. அதை நீங்க இப்படி சுயநலமா பயன்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் போனா 12 மணிக்கு கரூர்ல இருப்பாருன்னு உங்க ட்விட்டர்ல உங்க அதிகாரப்பூர்வ டிவிக்கு ஐடிவிங்க நீங்க பதிவு பண்ணீங்க 12 மணிக்கு விஜய் வந்து கரூர்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரூர் மீட்டிங் நடக்கும்னு சொல்லிட்டே போட்டீங்க. அதுக்கப்புறம் புஷியா வந்து டேரக்டா லைவா இது பேஜே கொடுக்குறாரு, 12 மணிக்கெல்லாம் கரூர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்பி காலைல 10 மணில இருந்து 7 மணி வரைக்கும் சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, ஒண்ணுக்கு போறது கூட வழி இல்லாம, பெண்கள் குழந்தைகள் எவ்வளவு மக்கள் இதை பார்க்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. இது தண்ணி கொடுக்க முடியாது ஒரு மக்களுக்கு. அப்புறம் எதுக்குதான் நீங்க அரசியலுக்கு வரீங்க? உங்களை மக்கள் உங்களை நம்பிதானே வராங்க, உங்களை பார்க்கணும் சொல்றதானே வராங்க. அவங்கள பாதுகாக்கிறதுக்கு கூட வக்கீலையா முடியுது. நீங்கெல்லாம் எப்படி ஒரு அரசியல் தலைவர் மக்கள் நம்புவாங்க? இதுவும் பாஜகவோட ஒரு எண்ணம் தான். அதுக்கப்புறம் சரி வந்தீங்க, 7 மணிக்கு வந்தீங்க, அங்க வந்து உங்க கண்ணு முன்னாடியே இறந்து விழுகிறாங்க, மழங்கி விழுகிறாங்க. சனிக்கிழமை ஈவினிங், அதுவும் சனிக்கிழமை ஈவினிங்கே கூலி வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் கூலி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர டைமு. அந்த டைம்ல வந்தோம்னா கூட்டம் வரும், நம்ம மாஸ்க் காட்டலாம். கரூர்ல அதுக்கு முன்னாடிதான் 15 நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கரூர்ல திமுக மீட்டிங் வந்து, அதை விட நான் மாஸ்க் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணீங்க. அவளை கூட்டத்தை கூட்டத்துக்கு சனிக்கிழமை ஈவினிங்கே கூலி வேலை முடிச்சுட்டு போறவங்க எல்லாம் விஜய் வராரு, நடிகர் வராருன்னு சொல்லிட்டு கூட்டம் போறோம், அதை வச்சு நம்ம மாஸ்க் காட்டலாம்னு சொல்லி. அந்த கூட்டம் கூட பாருங்க, கரூர் நடக்க வேண்டியது எப்போ நடக்க வேண்டியது, ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியது. அதை வேணும்னு அடம் பிடிச்சி நான் இங்கதான் இப்பதான் நடத்துவேன், நான் கரூர்ல உடனே மாஸ்க் காட்டணும், செந்தில் பாலாஜியை நான் அவமானப்படுத்தணும், திமுகவை நான் அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமா உங்களோட ஈகோ நடத்த வச்சது நடத்துனீங்க. 500 மீட்டருக்கு முன்னாடி நீங்க சட்டம் போடிட்டு உள்ள போய் உட்காந்தீங்க. இது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? உங்களை பார்த்துட்டு அந்த வர கூட்டம், கூலி வர பார்த்துட்டு வர கூட்டம், சனிக்கிழமை ஈவினிங் அந்த கூடுற கிரௌடு, இதெல்லாம் உங்களை பார்த்துட்டு அந்த விஜயவரான்னு எல்லாம் வாய் மூலமா சொல்லி சொல்லி அவங்க கைடு வந்து உங்களை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கு. ஆனா எங்க இருந்து அந்த மாதிரி பார்த்துட்டு போயிட்டு அங்க கூட்டம் கம்மியாயிடுன்னு சொல்லிட்டு நீங்க 500 மீட்டருக்கு முன்னாடி சட்டம் போயிட்டு கேவலம் போய் உட்காந்துங்க. இது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம்னு நீங்களே உங்க மனசாட்சி கொண்டு கேட்டு பாருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உள்ள உட்காந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு கூட்டம் நெரிசல் உண்டாகுது. சரி, அதை கூட ஒரு இதுவும் வச்சுக்கோங்க. ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி கூட்டத்துக்கு, ஒரு கூட்டம் ஸ்பாட்டுக்கு 50 மீட்டருக்கு முன்னாடி உங்களை போலீஸ் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. போகுதுங்க, இதுக்கு மேல போனா கிரௌட் அதிகமாயிடுச்சு, அசம்பாவிதம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க அதையுமே திமுக பயப்படுது, காவல்துறை அனுமதி மறுப்பு, அதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாம அவங்கள பேசியிருப்பீங்க. அப்படி சொன்னதால காவல்துறை வீட்டுக்கு உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட்னு சொல்லிட்டு நீங்க ஸ்பாட்டுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு போனதால அங்க இருந்து கிரௌடு மொத்தமா அப்படியே ஓரம் ஒதுங்கி எல்லாம் நெரிசல்ல உருவாகி நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது எல்லாம் மயங்கி விழுறாங்க, செத்து விழுறாங்க, மரத்து மேல இருந்து தற்கொலைக்கு விழுகுதுங்க, ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணுங்க, ஜென்ரேட்டர்ல போய் விழுதுங்க. இவ்வளவும் நடக்குது. அவங்க கரண்ட் கம்பத்து மேல ஏறுதுங்க. எல்லாம் தற்கொலை கூட்டமும் உங்களோட தற்கொலை தாமிக்கா கூட்டம், இது எல்லாமே நடக்குது. கண்ட வீட்டுல பாக்குறீங்க. வாட்டர் பாட்டிலுக்கு அடிக்கிறாங்க, செருப்பத்துக்கு அடிக்கிறாங்க. எதை பண்றோம்னு இருக்குல்ல. நான் பேச வந்த 10 நிமிஷத்துல நான் பேசிட்டு தான் போவேன். அதை நான் ஒரு நாள் ஃபுல்லா உங்களை நிக்க வச்சு நான் சித்திரவதை பண்ணுவேன், எல்லாத்தையும் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு உங்க மேல கேஸ் போடாம, உங்க மேல எஃப்ஐஆர் பண்ணாம சிஎம் சார் உங்களுக்கு வந்து எல்லா பையன் தூக்கி போறாரு. மனசாட்சி இல்லையா சிஎம் சார்?
அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேள்வி கேட்குறீங்க. கரூர் சம்பவம் நடந்து 30 நாளுக்கு மொத்த கட்சியுமே தாவேகா தலைவர் தற்கொலை நடிகர் விஜய் முதற்கொண்டு ஆதவர்ஜனா புஷியா முதற்கொண்டு அல்ல சில்லிகள் முதற்கொண்டு எல்லாமே ஓடி போய் ஒழிச்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணது? டெல்லிக்கு போயிட்டு பாஜகவின் எல்லா ஹை ப்ரொஃபைல்ல இருக்க எல்லா லாயர்ஸையும் பார்த்து அதுக்கு உதவி வாங்கிட்டு வந்தது ஆதவர்ஜனா. அவங்க மூலியமா உங்களுக்கு வந்து சிபிஐ கிடைச்சது. இதுல வேற நாங்க வந்து சிபிஐ கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுறீங்க. ஆனா சிபிஐக்கு ஹெல்ப் பண்ணது ஃபுல்லா பாஜக. அப்படி சிபிஐக்கு மாறினதுக்கு அப்புறம் கரூர் வழக்குல நீங்க பதிவு போட்டீங்க நீதி வென்றதுக்கு. இது எவ்வளவு பெரிய கேவலம். அதுக்கப்புறம் உங்களை அலைய விட்டாங்க. உங்களை அதுல எஃப்ஐஆர் போட்டு 2-3 நாள் டெல்லிக்கும் போயிட்டு வந்தீங்க விசாரணைக்கு. இது எல்லாமே வந்து மார்க்சிய பாஜக பண்ணுது. ஆனா அவங்கள பற்றி நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க. அவங்க உங்களுக்கு கொள்கை எதிரி. அரசியல் ரீதியா உங்களுக்கு 1008 தொல்லை கொடுத்தாலும் அதையும் பேச மாட்டீங்க. அப்ப நீங்க யாரு? மார்க்சிய பாஜகவின் அடிமை. அதுக்கப்புறம் சென்சார் போர்டு விஷயத்துல ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கும் திமுக காரணம் சொன்னேன். கேவலமான கூட்டத்தை வச்சிருக்கீங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்சார் போர்டு. அப்படி பாத்தீங்கன்னா அதை எதிர்த்து உங்களால ஒரு வார்த்தை பேச முடியுதா? அந்த சென்சார் போர்டு விஷயத்துல ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு அது தப்பு, இது கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க அவரை தான் திட்டுறீங்க. சிஎம் சார் என்ன பயந்துட்டீங்களா, என்ன பழிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்காக பேசினாரு. நீங்க கூட உங்களுக்காக பேசல. இந்த விஷயத்துல எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அப்ப நீங்க மார்க்சிய பாஜகவின் அடிமை தானே, தற்கூறியறீங்க. புரியுதுங்களா? எல்லாத்துலயுமே மார்க்சிய பாஜக பயந்து பயந்து பயந்துருக்கீங்க. நீங்க எல்லாம் எதுக்குதான் நீங்க வந்துருக்கீங்க? எப்படி உங்களை நம்புறாங்க? விஜய் அவர்கள் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் பெரிய இதுவா பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் இருந்துச்சு மதுரையில. அது வந்து எப்படிலாம் பாசிட்டிவ பாஜக தமிழ்நாட்டை மதக்கலவரத்தை உண்டாக்க நினைக்குதுன்னு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு. ஆனா விஜய்க்கு மட்டும் புரியல. இன்னும் அந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ பத்தி வாயே தெரியல. இது வந்து முழுக்க முழுக்க பாஜகவோட கைக்கூலியா விஜய் செயல்படுறாருன்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம். ஏன்னு பாத்தீங்கன்னா இத்தனை வருஷமா 100 வருஷமா ஒரு இடத்துல தீபம் ஏற்றுறாங்கன்னா அது வந்து உச்சிப்பிள்ளையாருக்கு சொந்தமான இடம். அதனால நாங்க அங்கதான் தீபம் ஏற்றுவோம், தர்காவுக்குனாலதான் தீபம் ஏற்றுவோம்னு சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அதுவும் ஒரு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியே சொல்றாரு. ஆனா அதை எதிர்த்து ஒரு கேள்வி கூட இல்லை, ஒரு கண்டனம், ஏதாவது ஒரு அறிக்கையோ எதுவுமே சொல்லாம ஒரு அரசியல் தலைவர் இருக்காரு. அவருக்கு பின்னாடி ஒரு தற்கொலை கூட்டம் இருக்குன்றது தமிழ்நாட்டோட அசிங்கம், அவமானம். ஒரு முஸ்லீம் இல்லை, அதனால அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. கிறிஸ்மஸ் போச்சு, அப்போ வந்து வெளி மாநிலங்கள்ல பொம்மை கிறிஸ்மஸ் தாத்தா பொம்மை விற்கிறவங்க, அப்புறம் அந்த தொப்பி விற்கிறவங்க, இவங்கெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி அடிச்சு அந்த வேலையெல்லாம் இந்த கிறிஸ்மஸ்க்கான பொருள்லாம் நீங்க விற்க கூடாதுன்னு அடிச்சு ஓட விட்டாங்க. அதுக்காச்சும் எதிர்த்து ஒரு வாய் விட்டுருக்கலாம்ல, ஒரு வாய்ஸ் கொடுத்துக்கலாம்ல. இது அவர் ஒரு கிறிஸ்டின் தானே, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. யாருக்குதான் நீங்க வாய்ப்பு இருக்கீங்க? யாருக்காக உழைக்கிறீங்க? யாருக்காக நீங்க அரசியல் பண்ணுங்க? மொத்த சமுதாயமே தீர்க்கெட்டு போனாலும் பரவாயில்ல, நான் வந்து திமுகவை எதிர்ப்பேன், ஸ்டாலினை திட்டுவேன், நீ மட்டுமே என்னோட அரசியலுக்கு நீங்க வாழ்வீங்கன்னா நீ யாரோட ஆளு? மார்க்சிய பாஜகவின் அடிமை தற்கொலை தாவேகா நடிகர் விஜய்ன்றது உண்மைதானே? சொல்லுங்க. பில்கிஸ் பானு வழக்கு, அப்புறம் வந்து நம்ம மணிப்பூர்ல அவ்வளவு பெரிய கொடூரம் நடக்குது. எதுக்குமே நீங்க வாய்ப்பு இருக்கல. கேட்டா நீங்க அப்போ அரசியலுக்கு வரணும் சொன்னா, இப்ப சொன்ன திருப்பரங்குன்றம் சுற்றி உங்களோட நிலைப்பாடு என்னன்னு கூட சொல்றதுக்கு அருகதை இல்லாத நீங்க எப்படி ஒரு தலைவரா சொல்லுங்க. இது மட்டும் இல்ல, இன்னொரு அதாவது இந்த சுறா படத்துல 15 கோடி வரி ஏய்ப்பு பண்ணி அதுல 1.5 கோடி அப்புறம் 2021 போட்ட வழக்கு இப்போ வந்து நீதி வந்திருக்கு. இதுக்கும் வந்து நீங்க அரசியல் வரதுக்கு முன்னாடி இது போல ஏமாற்றுவாள் எல்லாம் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் கார் சொகுசு கார் வழக்குல உங்க மேல வழக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு கேட்ட 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு விற்க வச்சது நீங்க தான். இதுல 1008 காரணம் அரசாங்கத்துக்கு சொன்னாலும் ரசிகர்களுக்கு நீங்க இப்ப பேசுறீங்களே 1008 கருத்து, அப்போ அதே அப்போ பேசிடலாம், ப்ரொடியூசருக்குலாம் சொல்லிடலாம். இது போல பண்ணக்கூடாது. இல்ல ரசிகர்கிட்ட 200 ரூபாய்க்கு மேல டிக்கெட் யாரும் வாங்கக்கூடாது, அப்படி 200 ரூபாய்க்கு மேல விற்கிற மாதிரி தான் என்கிட்ட வந்து சொல்லுங்க
ரசிகர் மன்றத்து மூலமாகவே வைக்கிறாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாம இருந்திருக்காது. இதெல்லாம் எல்லாமே நீங்க அரசியல் வர்றதுக்கு முன்னாடி இவ்வளவு ஊழல் பண்ணிருக்கீங்க. நீங்க வரி ஏய்ப்பு பண்ணிருக்கீங்க, சொகுசுகார் வழக்குல உங்க மேல வழக்கு இருக்கு. அதுக்கப்புறம் டிக்கெட் விற்பனையில கோடி கோடியா கொள்ளச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்கும்போது நீங்க இப்படி பேசுறீங்க. இதுல வேற தூய சக்தின்னு எப்படி கிளைம் பண்றீங்க? தீய சக்தின்னு சொல்றீங்க. அவங்க அரசியல் கட்சியில 75 வருஷம் இருக்கு. அவங்க எதனா ஒரு தப்பு கூட பண்ணிருக்கலாம், தப்பு பண்ணாமலும் இருந்திருக்கலாம். ஆனா நீங்க தீய சக்தின்னு சொல்றீங்க. தப்பு செய்யாத மனுஷனே இல்லை. அது ஓகே. ஆனா நீங்க தூய சக்தின்னு சொல்றீங்களா? தூய சக்தின்னு சொல்லி இவ்வளவு கேவலமான விஷயத்தெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க. உங்களை நம்புற ரசிகர் கூட்டத்துக்கு கொஞ்சமாச்சு உண்மையா இருக்கு. நீங்க தமிழ்நாட்டை அழிக்காம இருந்தாலே போதும், ஒன்றும் பாதுகாக்க. நீங்க பாசிச பாஜகவோட கைகோர்த்து கள்ளத்தனமா தமிழ்நாட்டு, அதாவது திமுக அழிக்கிறதும் அழிக்க நினைக்கிறதும் தமிழ்நாட்டை அழிக்கிறதும் ஒண்ணுதான். திமுக இருக்கிற வரைக்கும் தான் தமிழ்நாடு பாதுகாப்பா இருக்கணும், வளர்ச்சி அடையும், சமூக நீதி அரசியலோட வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும். இது எல்லாமே திமுகவால் மட்டும்தான் முடியும். அதை நீங்க அழிச்சிட்டீங்கன்னா ஒருத்தருக்காக மொத்த தமிழ்நாடையும் பலி கொடுக்காது. நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, அதுக்கான தண்டனையை பாஜகவால வாங்கிட்டு போயிட்டே இருக்கு. உங்க ஒருத்தருக்காக மொத்த தமிழ்நாட்டையும் பலி வாங்குறது தப்பு. புரியுதுங்களா? நீங்க ஏதோ ஒரு வழக்குல மாட்டிருக்கீங்க. அது எந்த வழக்கோ என்ன விஷயமோ அது நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த ஒரு வழக்குக்காக நீங்க ஒரு ஆள், ஒரு குடும்பம் பாதிக்கப்படுறதுக்கு மொத்த தமிழ்நாட்டையும் பலி கொடுத்து ரொம்ப கேவலமான விஷயம். அந்த பொதுமக்கள் விரைவில் அது புரிஞ்சுக்குவாங்க. நீங்க எதுக்காக அரசியல் பண்றீங்க, எதுக்கு பயந்து அரசியல் பண்றீங்க, யாரும் அச்சுறுத்தல்ல நீங்க அரசியல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குவாங்க. அப்ப நீங்க ரொம்ப அவமானப்பட்டு நிற்கீங்க. அதுக்கு பதிலாக செஞ்ச தப்புக்கு அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்காக தமிழ்நாட்டை பலி கொடுக்க நீங்க நினைக்க வேணாம். ஏன்னா திமுக தலைவர், கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதை விட மாட்டேன். இருந்தாலும் மக்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். பர்சனலா நான் எதுவுமே பேசல. நான் அரசியலுக்கு என்ன தேவையோ, அரசியல்ல நீங்க என்னென்ன தப்பு பண்ணிருக்கீங்களோ இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் நான் வர காலங்கள்ல உங்களை பத்தி நிறைய எக்ஸ்போஸ் பண்ணுவேன். அரசியல் ரீதியா இன்னும் நீங்க திமுகவை விமர்சிச்சுட்டு தமிழ்நாட்டை அழிக்கலாம்னு பாத்தீங்கன்னா அதுக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து நிற்போம். திமுகவை பாதுகாத்தாலே போதும், தமிழ்நாடு பாதுகாக்கப்படும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். வெல்வோம் ஒன்றாக. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.